ஷர்மி, ஷர்மி, இங்க பாருமா, இங்க பா. ஷர்மி, 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 ரமணா, ரமணா, என்ன விட்டுடுங்க சார். நான் முன்னாடியே சொன்னேன் சார், அந்த பத்ரிநாராயணன் தான் கேட்கல. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கொலை இருந்தது உண்மைதான். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க சார். சார், இதுல எம்எம்டிக்கு பணம் கொடுத்த எவிடன்ஸும் மண் பரிசோதனைக்கு பணம் கொடுத்த எவிடன்ஸும் இருக்கு சார். இந்த ஃபைல்ல மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு பணம் கொடுத்த எல்லா ஆதாரமும் இருக்கு சார். நீங்களா உங்க டிபார்ட்மெண்ட் வேலையை ஒழுங்கா செய்யாதனால எத்தனை உயிர் போச்சு பாத்தீங்களா? இது வரைக்கும் 212 பேர் செத்துருக்காங்க. 113 பேர் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. கலெக்டர் ஐயா, ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கொலை இருந்திருக்கு. அந்த கொலைத்தை மூடி புறம்போக்கு நிலத்தை பட்டா பண்ணத கார்ப்பரேஷன். இவங்க டிபார்ட்மெண்ட் இவங்க பணத்தை வாங்கி பட்டா பண்ணதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நாங்க பணம் வாங்கிட்டு பட்டா பண்ணி கொடுத்தோம். சரி, அந்த இடத்துல மண் பரிசோதனை பண்ணாங்களே உங்க டிபார்ட்மெண்ட்ல, அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்ல தெரியலையா உங்களுக்கு? அந்த இடத்துல அவ்வளவு பெரிய பில்டிங் தாங்காதுன்னு தெரிஞ்சும் நீங்களும் தான் பணம் வாங்கிட்டு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதினீங்க. இதனாலதான் ஐயா உங்க 2 டிபார்ட்மெண்ட்னால எங்களுக்கு சேர்த்து கேட்ட பெரியா. ஆமா, இவர் ரொம்ப ஒழுக்க செய்வாரு. 20 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் பில்டிங் அப்ரூவல் கொடுத்தீங்க. அதோ அவரே 40 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் என்ஓசியை கொடுத்தாரு. ஹலோ,
இன்னும் 40 லட்சத்தையும் வாங்கி நானே வச்சுக்கிட்ட மாதிரி பேசுறீங்க. டிக்கு 25, ஏடிக்கு 7, ஏஇஓக்கு 6. கடைசியில் எனக்கு நின்னது 2 தான். என்ன என்கொயரி நடக்குதா? என்ன கலெக்டர் சார், உங்க பொண்ண மெடிக்கல் காலேஜில் சேர்க்க 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்குனீங்களே, மறந்துருச்சா? எதுக்கா பணம் கொடுத்த? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கணும். சார் அந்த ரமணா என்ன இவங்க பேசுனதெல்லாம் கேட்டு நீ ஷாக் ஆயிட்டியா? கலெக்டரே நம்ம கஸ்டமர் தான். இந்த ஃபைலை வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க எல்லாருமே இப்படிதான். நம்ப முடியலையா? உனக்கு 2 சான்ஸ் தர்றேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணி சொல்லு. ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? எஸ் சார், நேத்து அபார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் செத்து போனாங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. அதுக்குண்டான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு சார். சாரி, ராங் நம்பர். தலைமைச் செயலகம், ஹோம் செக்ரட்டரி இருக்காரா? சொல்லுங்க. சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர் சொல்லிருப்பாங்களே? நான் சொல்லல. பணம் கொடுத்துருக்கையா? உனக்கு தர்றேன். அந்த பில்டிங் இடிஞ்சு செத்து போன குடும்பத்துல தலை ஒண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல தர்றாங்க. உன் வீட்டுல பொண்டாட்டி ஒரு பொண்ணு இல்ல? நான் அந்த வயிற்றுல இருந்த குழந்தை வெளியே வந்து செத்து இருந்ததுன்னா 3 லட்சமா கிடைச்சிருக்கும். ஓ நேரம் என்ன பண்றது? வயிற்றுலயே செத்து போச்சு, கணக்குல வராது. சரியாத விடு. நான் 25 லட்சம் ரூபாய் தர்றேன். மொத்தம் 27 லட்சம் ரூபாய். புதுசா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. நிறைய லேகியம் விற்கிறானுங்க. உன் உடம்புலதான் தெம்பு இருக்குல்ல. ஏய், பணம் வேணாமா?
வெளியே அனுப்புங்க. வெளியே அனுப்புங்கடா. லாக் பண்ணுங்கடா. எனக்கு மறுபடியும் வாழ்க்கை கொடுத்தது அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என் குடும்ப அழிய காரணமான அவங்கள கொல்லணும்னு எனக்கு தோணல. அந்த கொடூரம் வேற எங்கேயும் நடக்க கூடாது. அத்தனை பேரையும் மாத்தணும். அது மாணவ சக்தியால மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சர்டிபிகேட்டை மறுபடியும் யூனிவர்சிட்டியில வாங்கினேன். ப்ரொஃபஸரா சேர்ந்தேன். அதே காலேஜில் என்சிசி மாஸ்டர் நான் தான். ஒவ்வொரு வருஷமும் 200 பேரை தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலையில சேர வச்சேன். அதுதான் இந்த புரட்சி மாணவ படை, ACF, ஆன்டி கரப்ஷன் போர்ஸ். $30 லஞ்சம் வாங்கின ஒரு பியூன் தான் அந்த பில்டிங் டெண்டர் வேலையை பத்ரி நாராயணனுக்கு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அந்த $30 வாங்காம இருந்திருந்தானா இவனுக்கு இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காது. அந்த இடத்துல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. அத்தனை உயிர் போயிருக்காது. ஒருத்தன் வாங்குற $10 எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குடும்பமே சாகுது. இந்த நிலைமை மாறணும். அவன் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப கூட லஞ்சம் வாங்காத ஒரு அதிகாரியை கொன்னது பத்ரி நாராயண ஆட்கள் தான். நீங்க நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல அவனை கொன்னு இருக்கலாம். அதை நீங்க செய்யல. இப்ப கூட உங்க குடும்பத்தை அழிச்சதுக்காக நீங்க கொல்லல. மறுபடியும் அவனை விட்டா பழைய நிலைக்கு கொண்டு வந்துருவான். இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆக கூடாது. அன்னைக்கு கோயில் வாசல்ல அந்த ஆட்டோக்காரன் பட்ட சந்தோஷம் மாதிரி கோடிக்கணக்கான ஏழைங்களோட சந்தோஷம் பாதிலே நின்று கூடாது. இதுக்கு மேல உங்களை நான் தடுக்க மாட்டேன். வணக்கம் தம்பி. என்ன யாரும் தெரியலையா? நீங்க இந்த வேலையில இருக்கிறது காரணமே நான் தான். நான் இந்த வேலையில இருக்கிறதுக்கு நீங்க காரணமா? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி இந்த வேலையில இருந்தவரை நாங்க தான் கொன்னோம். பேப்பர்ல நியூஸ் எல்லாம் வந்ததே, பார்க்கலையா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு கையெழுத்து இந்த ஃபைல்ல. அவ்வளவுதான். போய்கிட்டே இருப்போம். இல்லைன்னா கையெழுத்து போறதுக்கு ஒரு ஆபீசர் மறுபடியும் இந்த சேருக்கு வருவாரு. இவ்வளவுதான். இதுக்கு போய் இதுல 3 லட்சம் இருக்கு, உள்ள கொண்டு போய் வச்சுக்க. பணம் வேணாம், நீங்க போலாம். லஞ்சம் ஒளிஞ்சிருச்சா? ஆனா பயம் தான் ஒழியல. வரட்டுமா? போயிட்டு வர. தம்பிக்கு ஆயுசு கெட்டி. என்னால நம்பவே முடியலையா? மறுபடியும் பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுறாங்களா? என்னையா சொல்ற? பணம் வாங்கல, ஆனா கையெழுத்து போட்டான். இது ஆரம்பம் தரேன், கொஞ்சம் கொஞ்சமா பழையபடி ஆக்கிடுறேன். இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும். நான் அப்புறமா பேசுறேன். யாரு? திண்டுக்கல் மகாலிங்க வீடுதானா? ஐயா நீங்களா? ஐயா இங்க 1 மணி நேரமா காணுமுங்க. எங்க போனாரு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலங்க. இங்க வந்தா நான் சொல்றேன். ஹலோ ஐயா, நாங்க சாம்பரம் பெரியவர்ல இருந்து பேசுறோம். ஐயா அங்க எதுவும் போன் பண்ணாங்களா? இல்லையே. 1 மணி நேரமா பெரியவரை காணோம். வாசல் செருப்பு கூட அப்படியே இருக்கு, ஆளை காணோம். மன்னார்குடி ஐயாவும் சேலத்துக்காரங்க கூட 1 மணி நேரமா காணுமா? ஆபீசர்களை கடத்துனாங்களே, அவங்க இப்ப பெரிய மனுஷங்களை கடத்துறதா பேசிக்கிறாங்க. நீங்க கூட கொஞ்சம் அகதியா இருங்க ஐயா.
இவ்வளவு நாள் நீ தேடிக்கிட்டு இருந்தவன் உன்னை தேடி வந்திருக்கேன்னு பாக்குறியா? ஏசிஎஃப் கேள்விப்பட்டிருக்கியா? 15 பேர்ல முதல் இடம் உனக்காக காலியா இருக்கு. என்ன பாக்குற? உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. நம்ப முடியல? உனக்கு 2 சான்ஸ் தரேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு ஒன்றாலும் போன் பண்ண. ஹலோ, நான் பத்ரிநாராயணன் பேசுறேன். ஏசிஎஃப் ரமணா என்ன கடத்திட்டு போக வந்திருக்கான். ஹலோ, உங்களுக்கு என்ன நம்பர் சார் வேணும்? கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸுங்க. இது கமிஷனர் ஆபீஸ் தானே? இல்லங்க, இது கமிஷனர் ஆபீஸுங்க. யாரோ சரவணபவன் ஹோட்டலான்னு கேக்குறாங்க சார். இல்லைங்க, ராங் நம்பர். சாரி, ராங் நம்பர். என்ன ராங் நம்பர்னு சொல்லியிருப்பாங்களே. பணத்தால மட்டும் எல்லாரையும் வாங்க முடியாது. பாம்பு மட்டும்தான் தான் பசிக்கு தான் குட்டியே சாப்பிடும். ஓ மக செத்ததுக்கு அப்புறமாவது நீ மாறி இருக்கணும். ஆனா திருந்தி இருக்கிற நாட்டை பழையபடி நீ மாத்தணும்னு நினைக்கிற பாரு, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதரா.